வணக்க மக்களே, விஜயை பார்க்கும்போது ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர விஜய்க்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு என்று ஓய்வு பெற்ற ஐஜி சந்திரன் பேட்டி அளிச்சிருக்கிறார். பாருங்க. என்னோட பேரு சந்திரன். நான் வந்து 1990 போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் ஐஜிபியா ரிட்டையர் ஆகிட்டேன். பாண்டிச்சேரியில் யூனியன் டெரிட்டரி கார்டர். நான் வந்து அருணாச்சல், மிசோரம் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2023 நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கேன். அவர் விஜய் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொதுமக்களுக்கு வந்து நாட்டில் வந்து மாற்றம் நிகழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பேசுறது, அவர் ஆர்கனைஸ் பண்ற முறை, மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அன்பு, அது மாதிரி அவர் மக்கள் மேலே வச்சிருக்க அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுச்சியாக தெரியுது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ அவரோட இணைந்து இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நாள். இதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 2026 வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். விஜய் அவர்கள் வந்து, தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக ஆவார் நாங்கள் நம்புகிறோம். தவிக தலைவர் விஜய் கட்சிக்கு நீங்கள் வந்து இணைந்ததற்கு ஐஜி சந்திரன் அவர்களுக்கு மிக்க நன்றி.